கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். போன மாதம் பூரா ஆண்டவர் உங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தாரல்ல, அந்த ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நானும் நன்றி சொன்னேன், நீங்களும் நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த மாதத்திலும் உங்களிட்ட ஒரு வேத வார்த்தையினூடாக பேச சொல்லுகிறார். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தள்ளையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தான் உங்களோட கேடகம், அவர் தான் உங்களோட மகிமை, அவர் தான் உங்கள் தள்ளையை உயர்த்துகிறவர். வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரும்போது எத்தனை பேர் ஆண்டவரை தேடுறீங்க, ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் பொறுப்பு கொடுக்கிறீங்க. நாங்க நினைக்கிறோம் எங்களால எல்லாவற்றையும் இந்த பூமியில செய்துவிட முடியும் என்று. அப்படி அல்ல, எங்களை மீறி செய்கிறவர் எங்கள் தேவன், அவர்தான் எங்களை வழி நடத்துகிறவர். உங்களோட வாழ்க்கையில துன்பங்கள் மத்தியிலையும், வியாதிகள் மத்தியிலையும், சோதனைகள் மத்தியிலையும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே உங்கள் கேடகமாக இருந்தா நீங்க எவ்வளவு விசேஷமான நீங்க. ஆண்டவர் சொல்லுறார் இந்த மாதத்துல, அவரே உங்கள் கேடகமாம், அவரே உங்கள் மகிமையாம். நீங்கள் அவரை அதிகமாய் தேடும் போது உங்களோட வாழ்க்கையில ஒரு குறைவுகளையும் ஆண்டவர் விட மாட்டார். எதெல்லாம் குறைவாக இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படும். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நிறைய காலமாக குழந்தைகளுடைய திருமண காரியத்திற்காக காத்திருக்கலாம், வியாதியில் நீங்க அவதியுட்டு இருக்கலாம், நிறைய அநேகருக்கு முன்பு அவமானப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம், இனி என்ன என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தாவே, நீரே என் அடைக்கலம், என் கேடகம், என் தலையை உயர்த்துகிறவர் என்று நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்களுடைய கேடகமா இருந்து உங்களுக்கு மகிமையை அவர் தர பண்ணி அவரே உங்கள் தலையை உயர்த்துவார். ஆண்டவரை அனுதினம் தேடுங்கள், அவர் வழியில் நடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஜீவ ராசிகளும் தேவனுக்குரியது. அவைகள் தேவனை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தள்ளைகளை உயர்த்துவார். நீங்க ஆண்டவர் அதிகமா தேடுவீங்க, ஆண்டவருடைய வழியில் நடந்து வருவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த மாதத்தில் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீரே எங்கள் கேடகமும், நீரே எங்கள் மகிமையும், எங்கள் தள்ளையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று. ஆண்டவரே, நீங்க எங்கள் கேடகமாய் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் மகிமையை காண செய்யுங்க, சந்தோஷங்களை காண செய்யுங்க, நிறைவாக மாற்றுங்க. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தள்ளைகளை இந்த மாதத்தில் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்களை உயர்த்துகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களோட தலையை உயர்த்துவேன் என்று. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட உங்களோட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை கொடுத்து விட்டு அவரிடம் மனமகிழ்ச்சியா இருங்க. அவர் அதிகமா தேடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.